டிவி கணேஷ் சார் உங்களுக்கே தெரியும். அவரு நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோமோ அது பேச மாட்டாரு. டைலாக் அவர் இஷ்டத்துக்கு தான் பேசுவாரு. ஆனா நல்லா இருக்கும். அதுல நம்ம நோ சொல்லவே முடியாது. நான் டெய்லி காலைல ஷூட்டிங் போகும்போது இன்னைக்கு நம்ம எழுதுனதான் அவரை பேச வைக்கணும்னு சொல்லி தான் நான் போவேன். ஆனா அவர் பேச மாட்டாரு. ஆனா எனக்கு ஆக்சுவலா என்னால நோ சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு பேசிடுவாரு அவரு. ஆக்சுவலா என் படத்தை பிளட் யூஸ் பண்ணதே கிடையாது. மேக்கப்ல இருந்து பிளட் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அடிபட்டா. இது வரைக்கும் நான் பெருசா எந்த படத்தையும் யூஸ் பண்ணதே இல்ல. ஐ மீன் ஃபைட் எல்லாம் இருக்கு படத்துல. பட் அது ரொம்ப சீரியஸ். ஐ மீன் ரொம்ப பிளட் எல்லாம் வர அளவுக்கு எல்லாம் கிடையாது. ஒரு யூ சர்டிபிகேட் பிலிமுக்கு எப்படி இருக்கணுமோ அப்படிதான் இருக்கு இந்த படத்துல. இதுல ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் இருக்கு. ஆக்சுவலா ஒரு 2-3 ஃபைட் எல்லாம் இருக்கு இந்த படத்துல. அது கதைக்கு ரொம்ப தேவையான இடத்துல தான் அந்த ஃபைட் பண்ணிருக்கோம். அதுலயும் ரவி சார் ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. காமெடி இருக்குப்பா நம்ம படத்துல எப்படிப்பா இல்லாம இருக்கும். அது கண்டிப்பா இருக்கு. ரவி சாரும் கலாய்க்கிருக்காரு. அவருடைய சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ் எல்லாமே செமையா பண்ணிருக்காரு. விடிவி கணேஷும் அவரும் சேர்ந்து பண்றதுலாம் வேற லெவல்ல இருக்கு. விடிவி கணேஷ் இங்க பாத்தீங்களா டான்ஸ் எல்லாம் பாட்டுலாம் எல்லாம் இருக்கு. ஆல் டுகெதர் இந்த தீபாவளிக்கு ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட். நீங்க தியேட்டர்ல போய் ஒரு ஃபேமிலியா இந்த படம் பார்த்துட்டு வெளில வரும்போது ஒரு ஃபீல் கூட இருக்கும். ஒரு ஹாப்பியா இருக்கும். ஒரு ஃபெஸ்டிவல் தான். இப்ப நம்ம ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் மீட் பண்ணுவாங்க, ஊருக்கு போவாங்க, எல்லாரும் தீபாவளிக்கு நல்லா சாப்பிடுவாங்க. சோ அடுத்து படம் தான் பார்க்கணும். என்ன படம் பார்க்கலாம் அப்படிங்கிறப்போ ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி படம் எல்லாரும் சேர்ந்து போலாம். பசங்களை கூட்டு போலாம், ஃபேமிலி கூட்டு போலாம். மொத்தமா ஒரு 30 டிக்கெட் அந்த மாதிரி போய் பார்த்துட்டு நீங்க வெளில வரும்போது கண்டிப்பா ஒரு நல்ல எமோஷன் இருக்கும். இந்த படத்துல ஒரு ஜாலியான ஒரு ஃபீல் இருக்கும். எல்லாருமே அவங்களோட பெஸ்ட் கொடுத்திருக்காங்க. எனக்கு ஹாரி சார் அவரோட பெரிய ஃபேன் நான். ஆக்சுவலா என்னோட போன் நீங்க இப்ப கூட செக் பண்ணலாம். நான் காசு கொடுத்து நான் பர்ச்சேஸ் பண்ண சாங்ஸ் அது ஹாரி சார் சாங் மட்டும்தான். மற்றதெல்லாம் ஏதோ ஒண்ணு அங்க டவுன்லோட் பண்ணி வாங்கிலாம் வச்சுப்பேன். இல்லைன்னா யூடியூப்ல கூட கேட்பேன். ஆனா நான் ஆப்பிள் ஐடியூன்ஸ்ல போய் நான் பர்ச்சேஸ் பண்ண சாங்ஸ்னா அது ஹாரி சார் சாங் மட்டும்தான். சோ இன்னைக்கு வரைக்கும் அவரோட பெரிய ஃபேன். அவரோட 2வது படம் இது எனக்கு. சோ ஃபர்ஸ்ட் ஓகே நான் ஒர்க் பண்ணேன் அவரோட. அது ரொம்ப நல்ல மெமரிஸ் அந்த படத்துல எனக்கு. எல்லா சாங்குமே ஹிட் கொடுத்தாரு. அது வேணா மச்சாமனா பெரிய ஹிட் ஆச்சு. பட் எல்லா சாங்குமே பெரிய ஹிட் ஆச்சு அதுல. சோ அதே மாதிரி ஹாரிஸ் சார் அவரு ஜெயம் ரவி சாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அவருக்கும் பெரிய லக் அவரு. சோ அவரும் சொன்னாரு நீங்க பேசுங்க அவர்கிட்ட பண்ணலாம் அப்படின்ட்டு. சோ நான் போய் இந்த ஸ்கிரிப்ட் சொன்னேன். இந்த ஐடியா அவருக்கு ரொம்ப பிடிச்சது. சோ இந்த படத்துக்கு ஒரு பெரிய மோட்டிவ் அவர் கொடுத்தாரு எனக்கு. இந்த படம் நல்லா வர்றதுக்கு அவரும் ஒரு காரணம். அவரோட பாசிட்டிவிட்டி. ஏன்னா அவர் நிறைய விஷயங்கள் எனக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அது எல்லாமே எனக்கு ஒரு வேல்யூ ஆட் பண்ணிருக்கு இந்த படத்துக்கு. அது மாதிரி படம் பார்த்ததுக்கு அப்புறமும் அவரோட இன்புட்ஸ் இருக்கு இந்த படத்துல. இப்போ மியூசிக் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, பேக்ரவுண்ட் ஸ்கோர். ஆக்சுவலி வெயிட்டிங் என்ன பண்ணிருக்காரு பார்க்கணும்ட்டு. எல்லா சாங்குமே நல்லா வந்திருக்கு, 5 சாங்கும். சோ அவரோட தொடர்ந்து வேலை செய்யணும். அவரோட பெரிய ஃபேன் நானு. சோ தேங்க்யூ ஹாரி சார், தேங்க்யூ சோ மச். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.